நம்ம தனுஷ், நாகார்ஜுனா, அதே மாதிரி ரஷ்மிகா மந்தனா நடித்த நம்ம சேகர் கபூர் டைரக்ஷனில் இன்னைக்கு திரையரங்கில் குபேரன் படம் அப்படிங்கிறது வெளியாயிருந்தது. குபேரன் படத்துக்கு நம்ம தனுஷன் அவர்கள் ஆடி லான்ச்சில் ஒரு மிகப்பெரிய பேச்சு கொடுத்து இந்த ஒரு படத்தின் மேலே எதிர்பார்ப்பு தூண்டிட்டு இருப்பாரு. ஸோ இந்த ஒரு படம் அந்த அளவுக்கு ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிறத பற்றி தான் வந்து பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சூரியனுக்காவே தமிழ் சினிமா இன்ஃபோ சேனல் அமைச்சு ரன் பண்ணியிருக்கோம். அந்த ஒரு சேனல் ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சிருக்கோம். அந்த வாட்ஸ்அப் குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், எல்லாமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஒரு படத்துக்கு அந்த ஆடி லான்ச்சை தவிர மிச்சபடி பெரிய லெவலில் ப்ரொமோஷனே பண்ணலை. ப்ரொமோஷன் பண்ணாதது ஒரு பாசிட்டிவ் தான் நான் வந்து தான் சொல்லுவேன். ஏன்னா கதை அந்த அளவுக்கு தரமாக இருக்குது. இந்த ஒரு கதையோட சுருக்கம் என்ன அப்படின்னா, இந்த ஒரு படத்தில் நம்ம தனுஷன் அவர்கள் ஒரு பிச்சைக்காரன் வேடம் தான் வந்து பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட்டு நம்ம அதுக்கு அவர் ஹேண்ட்ஸ் ஆஃப் பண்ணுறோம். இவ்வளோ பெரிய மாஸ் ஹீரோ எப்படி அந்த மணிக்கு ஒரு ரோல் பண்ணுறதுக்கு ஒத்துக்கொண்டாரு அப்படி சொல்லி தெரியல. பிச்சைக்காரனாக இருக்கிறவருக்கு ஒரு லக்கி சான் கிடைக்குது அந்த மணிக்கு வந்து சொல்லி ஆகணும். ஸோ ஒரு பங்களா வீட்டுக்குள்ளே அவர் வந்து போகிறாரு. இவர் மட்டும் இல்லை, இவர் கூட இன்னும் 2 பிச்சைக்காரங்களும் போகிறாங்க. ஸோ போகும்போது அந்த இடத்துல எவ்வளோ பணம் இருக்குது, ஸோ அது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஒரு பணத்தை இந்த 3 பிச்சைக்காரங்களுக்குள்ள போகிறாங்களா, அதில் நம்ம தனுஷனா ஒரு பிச்சைக்காரர்ல, ஸோ அந்த பிச்சைக்காரர் தனுஷனா மட்டும் தப்பிச்சு ஓடிடுறாரு இன்டர்வல்ல. ஸோ அதுக்கப்புறமாக அந்த ஒரு படத்தை எப்படி கொண்டு போகிறாங்கன்னா, அந்த ஒரு பணத்தை வந்து வாங்கினாங்களா இல்லையா அப்படி சொல்லி செகண்ட் ஹாஃப் முழுக்க சுவாரஸ்யமாக வந்துன்னா போக போகுது. ஸோ இந்த மணிக்கு ஒரு கதைக்களத்தில் இந்த ஒரு படம் வந்து போக போகுது. ஸோ இந்த ஒரு படத்தில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸ் அப்படி சொல்லி நம்ம வந்து பார்க்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட் ஹாஃப் வந்துட்டு ஓகே ரகமான ஒரு ஃபஸ்ட் ஹாஃப் தான் சொல்லி ஆகணும். ஸோ ஃபஸ்ட் ஹாஃப்ல வந்து தேட்டருக்குள்ள உண்மையிலே சூப்பராக வந்து கொண்டு போயிருக்காங்க. ஸோ அதை விட செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்ப டாப்ஸ் கீரை போட்டு போயிருக்காப்புல. அதே மணிக்கு எமோஷனையும் கலந்து செகண்ட் ஹாஃபில் செம்மையாக வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தாப்புல. ஸோ அதுதான் இந்த ஒரு படத்துக்கு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ். முக்கியமாக படங்களில் வந்துட்டு ஃபஸ்ட் ஹாஃப் வந்து நல்லா கொடுத்துட்டு செகண்ட் ஹாஃப் சொதப்பிடுவாங்க. பட் ஆனால் இவர் அந்த ஒரு சொதப்பலையே வந்துட்டு பார்த்தீங்கன்னா பண்ணலை. ஸோ அதுதான் வந்துட்டு ஃபஸ்ட்டு இந்த ஒரு படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட். அதுக்கடுத்து தனுஷ் அண்ணாவோட ரோல். ஸோ உண்மையிலே ஏதாவது ஒரு அவார்டை தூக்கி கொடுங்கடா இந்த ஒரு படத்துக்கு அவர் நடிச்சதுக்கு அப்படி தான் சொல்லணும். சும்மாவா நேஷனல் அவார்டு இதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடிலாம் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த ஒரு படத்துக்கு பர்சனலாக அவருக்கு ஏதாவது ஒரு அவார்டு கொடுக்கணும். இவ்வளோ பெரிய ஒரு மாஸ் ஹீரோ இந்த மாதிரி பண்ணதுங்கிறது ஆச்சரியமான ஒரு விஷயம். நடிப்பை போய் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கே ரொம்ப வந்து பிடிக்கும். நாகார்ஜுனா அவர்கள் ஸோ ஃபஸ்ட் ஹாஃபில் அவரோட கேரக்டர் அவ்வளோ எஃபெக்டிவாக எனக்கு தெரியல. பட் செகண்ட் ஹாஃபில் அந்த தேடும் போது இருக்கக்கூடிய அந்த ஒரு சுவாரஸ்யம் வேறு லெவலில் இவரோட கேரக்டரில் இருக்கும். ஸோ ஒரு தமிழ் ஆக்டர், அதே மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு தெலுங்கு ஆக்டர், 2 பேருமே சேர்த்து பண்ணுறது. ஸோ 2 பேருக்குமே ஈக்குவலான ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கொடுக்கணும். அதை கரெக்டாக வந்து எப்படின்னா டேரக்டர் வந்து கையாண்டிருக்காரு. அதே மாதிரி இந்த ஒரு படத்தோட மியூசிக் டைரக்டர் உண்மையிலே அவர் வந்து பாராட்டி ஆகணும். ஸோ படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பக்கபலமாக இருந்திருக்காரு. ரஷ்மிகா மந்தனா என்னைய கேட்டிங்கன்னா இந்த படத்துக்கு தேவையே இல்லை. வாட்டர் கேன் போடுறவங்க மணிக்கு தான் வந்துட்டு போனாங்க. ஸோ அது கொஞ்சம் வந்து இப்போ தான் பண்ணியிருக்கலாம். மிச்சப்படி இந்த ஒரு படத்தில் வந்துட்டு இவ்வளோ வந்து பாசிட்டிவ். நெகட்டிவ் இல்லையா அப்படின்னு நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா, நெகட்டிவ்ஸ் அங்கங்கே வந்துட்டுனா கொஞ்சம் இருக்குது. ஸோ நெகட்டிவ் இல்லாத படமே இருக்க முடியாதுல்ல. ஸோ ஃபஸ்ட் ஹாஃபில் அங்கங்கே லேக் பண்ணுறாங்க. பட் ஆனால் அவங்களே அதை பிக்கப் பண்ணி கொண்டு வந்துடுறாங்க. அதனால ஃபஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ஒரு மானிக்கு இருக்குது நம்ம வந்து சொல்கிறது. பட் ஆனால் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக டாப் கியர் ஒரு 100-90 தான் வந்து போயிட்டே இருக்கும் படம். ஸோ அந்த அளவுக்கு டாப் கியரை போட்டு செம்மையாக வந்துன்னா கொண்டு போயிருந்தாப்புல. ஸோ சேகர் கபூர் அந்த ஸ்பீச் பேசும்போது தத்தக்கா புத்தக்கா நல்லா தான் இருக்குது அந்த மாதிரி சொல்லியிருந்தாரு. என்ன பண்ணி வச்சிருப்பாருன்னு நினைக்கும் போது படம்னா பரவாயில்ல, செம்மையாக செஞ்சுட்டாப்புல. ஸோ அதே மணிக்கு இந்த ஒரு படத்துக்கு எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு ஓப்பனிங் கிடைக்கல. ஏன்னு சொல்லி தெரியல. இப்போ ராயன் அவர் நடித்த நீக் படத்துக்கு இருக்கிற அந்த ஒரு ஓப்பனிங் செலிப்ரேஷன், அந்த ஒரு ஓப்பனிங் இந்த ஒரு படத்துக்கு இல்லை. பரவாயில்ல. ஸோ கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய வெற்றி கிடைக்க தான் போகுது. திருச்சிற்றம்பலத்து படத்துக்குமே ஓப்பனிங் தெளிவாக இல்லை. பட் ஆனால் அடித்து ஓடிச்சு. ஸோ அதே மணிக்கு ஃபேன்ஸ் கண்டிப்பாக அடித்து ஓட வைப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. ஸோ இவங்களும் தேர்ஸ்டே ரிலீஸ் பண்ணியிருக்கலாம். ஃப்ரைடே ரிலீஸ் அப்படிங்கிறது இந்த மணிக்கு ஒரு மாஸ் ஹீரோக்கு தேவையில்லாது. ஏன்னா ஃபேன்ஸே அவ்வளோ பேர் இருக்காங்க தனுஷனுக்கு. ஸோ ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய வெற்றியை தான் இந்த ஒரு படம் குவிக்க போகுது. ஸோ எல்லாருமே ஒன் டைம் போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு வீடியோ முடிச்சுக்கிறேன். டாடா பை.